ஜூன் 16, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் பலர் முடியாது என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் முடித்து காட்டப் போகிறார். The Lord is about to accomplish what many said was impossible in your life. லூக்கா 18 அதிகாரம் 27 Luke chapter 18 verse 27. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இது இனி நடக்காது என்று தோன்றலாம். மனிதர்கள் உங்களை பார்த்து முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லும் ஒரு வார்த்தை பல வருடங்களாக முடியாதிருந்த காரியத்தை ஒரு நொடியில் மாற்றிவிடும். சாராளுக்கு குழந்தை பிறப்பது முடியாததாக தோன்றியது. ஆனால் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் முடியாதது என்று தோன்றும் காரியத்தில் கர்த்தர் செயல்பட போகிறார். மனிதர்களின் கணக்குகள் முடிந்த இடத்தில் தேவனுடைய அற்புதம் ஆரம்பமாகும். நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக வழியை உருவாக்குவார். Jesus replied, "What is impossible with men is possible with God." My dear brothers and sisters, there may be a situation in your life today that seems impossible. People may have told you it can never happen, but one word from God can change what has been impossible for years. It seemed impossible for Sarah to have a child, yet God fulfilled His promise. In the same way, God is about to move in the area of your life that seems impossible. Where human ability ends, God's miracle begins. Do not lose hope. The Lord will make a way for you. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, முடியாததாக தோன்றும் காரியங்களில் உமது அற்புதத்தை வெளிப்படுத்தும். கர்ப்பத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு சந்தோஷமான செய்தியை அருளும். வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்னேற்றமும் கிருபையும் அருளும். எங்கள் வாழ்க்கையில் உமது வல்லமையை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.